ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மர்பல் கிச்சன். இன்னைக்கு வீடியோவும் ஒரு ரேண்டம் vlog தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒர்க் லோட் வந்து ஜாஸ்தியானனால என்னால் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் நான் வாரத்துக்கு மேக்ஸிமம் 2 வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாரத்துக்கான காய்கறி பில் பார்த்துட்டு இருக்கீங்க, 375 ருபீஸ் தான். நம்பவே முடியல. பெங்களூர்ல அது எங்க லேஅவுட்குள்ள இருக்கிற கடையில் இவ்வளோ கம்மியான பில்லு. ஒன்ஸ் இந்த கடைக்கு நான் போய் ஒரு 1 இயர் பிஃபோர் ஃபர்ஸ்ட் போனேன். இந்த கடையில காய்கறி அண்ட் ஃப்ரூட்ஸ் வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கண்டினியூஸா இங்க மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கேன். காலையிலேயே போனா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் ஈவினிங் காலேஜ்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது வாங்கிட்டு வரனால கீரையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தடவை எடுக்க முடியல. ரொம்ப வாடி இருந்துச்சு. இங்க ஏற்கனவே சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையிலேயே கீரையெல்லாம் காலி ஆயிடுது. ஸோ ஜீவனுக்கு நிறைய ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் டைனிங் டேபிள் மேல அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். அதான் மறுபடியும் கன்டினியூ பண்றேன். இப்போ காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாமுக்கு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதா இருக்கு. சாட்டர்டேவும் ஒர்க்கிங். ஜீவனுக்கும் 10th சிபிஎஸ்இ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் ஞாபகம் வச்சு ஜீவனுக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, மெயில்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். உங்களோட பிளெஸிங்ஸ் வந்து கண்டிப்பா அவனுக்கு தேவை. போன மாசம் அவன் ஸ்கூல்ல வந்து அவளுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி நடந்துச்சு. அதுல வந்து ட்ரெஸ் கோட் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் சூட் போட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அவன் ரெடியா இருக்கான். காலையில கண்டிப்பா பாஸ்தா தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டான். என்னைக்கா ஒரு நாள் நான் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அகாராவோட மல்டி கெட்டில தான் பாத்தீங்கன்னா தண்ணியில வந்து சால்ட் கலந்துட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா 1/2 கப் பாஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணா போதும், நல்லா வெந்துரும். சப்போஸ் வந்து குக் பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணி நுரைச்சி வெளியே வருது அப்படின்னா அதுலயே டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நாப் இருக்கு. லெவல் 1 லெவல் 2 அப்படி இருக்கும். லெவல் 1க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா எக்ஸாக்டா ஒரு 5 மினிட்ஸ்ல பாஸ்தா வந்து நல்லா குக் ஆயிடுது. ஸோ குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து அந்த தண்ணிய வடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம காய்கறிகள் சேர்த்து இத வந்து வதக்கணும். தண்ணி சேர்த்து செய்யக்கூடிய ரெசிபீஸ்லாம் வந்து இதுல ஈஸியா செஞ்சிடலாம். இதுக்கு முன்னாடி இதோட டெமோ நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இதுல பார்த்தீங்கன்னா, பால் காய்ச்சலாம், டீ போடலாம். அதுக்கப்புறமா இந்த மாரி நூடுல்ஸ், பாஸ்தாலாம் சமைக்கலாம். எக் பாயில் பண்றதுக்கு தனியா ஒரு அட்டாச்மெண்ட் குடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க ஸ்டீமிங் பண்ணலாம். ஒரு நாள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இதுல பார்த்தீங்கன்னா, நான் ஸ்வீட் கார்ன் ஸ்டீம் பண்ணி குடுத்திருந்தது வந்து வீடியோவா போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்க வந்து எண்ணெய் ஊத்தி வதக்குறீங்கன்னா, ஃபுட் வந்து பர்ன் ஆகாம கேர்ஃபுல்லா டெம்பரேச்சர் லோலயே வச்சு வதக்குங்க. ஒன்ஸ் அந்த டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்டின்னா, கெட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்கா பவர் ஆஃப் ஆயிடுது. கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊத்தி வதக்கும்போது லோ டெம்பரேச்சர்ல வச்சு செஞ்சீங்கன்னா, ஈஸியா செய்ய முடியும். மெயினா பேச்சுலர்ஸ்க்கு, ஹாஸ்டல்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேஸ் இல்லாத பட்சத்துல, கேஸ்ல சமைக்க முடியாது அப்டின்னா, இதுல நெறைய ரெசிபீஸ் குக் பண்ண முடியும். ஸோ பாஸ்தாக்கு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் போட்டு வதக்கிட்டு, அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமா பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி பழம் வந்து பாதி தான் போட்டிருக்கேன். கேப்சிகமும் பாதி தான் போட்டிருக்கேன். ஜீவனுக்கு மட்டும் தான் செய்றேன். என்னோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் மோர் குழம்பு செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறமா ரசம், ஆ வாழைக்காய் வறுவல் நெனைக்கிறேன். இந்த வீடியோலயே நான் அட்டாச் பண்றேன். என்னோட வந்து வொர்க்கிங் டே ரொட்டீன் ஃபுல்லா குடுக்க முடியல. பட் இருந்தாலும் லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்ன சமைக்கிறேன்னு காட்ட சொல்லியிருந்தீங்க. அதுக்காக இந்த வீடியோல இன்க்ளூட் பண்றேன். ஸோ குக் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தாவ வந்து ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கணும். ஆப்ஷனலா நம்மகிட்ட மேகி மசாலா பவுடர் இருந்துச்சுன்னா, அத சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சோயா சாஸ், கொஞ்சமா வந்து டொமேட்டோ கெட்சப் போட்டுட்டு அ கலந்து விடணும். ஸோ எக்ஸாக்ட்டா ரெஸ்டாரண்ட்ல குடுக்குற மாரியான ஒரு பாஸ்தா டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. என்னைக்காவது குழந்தைங்களுக்கு வந்து ஆசையா கேட்டாங்கன்னா, இது வந்து செஞ்சு குடுக்கலாம். இந்த அகாரா மல்டி கெட்டிலோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். ஜீவனுக்கு வந்து ஸ்டடி ஹாலிடே ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே அவனுக்காக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ஃபுட்டு விஷயத்துல வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி, ஏன்னா ஃபுல் டே உட்காந்து படிச்சுட்டு இருக்கான், டயர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய நட்ஸு, புரோட்டீன்ஸ்லாம் இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய மில்க் ஷேக் இந்த மாதிரி அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவேன். அதை பற்றி ஏதாவது டீட்டெயிலாக வீடியோ வேணும், ஜீவன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான், என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸாம் டைம்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் கண்டிப்பாக அது உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்ப என்னோட லஞ்ச் பாக்ஸ்க்கு அன்னைக்கு என்ன சமைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் வந்து வறுத்து ஃப்ரை பண்ணி போட்ட மோர் குழம்பு, வாழைக்காய் வறுவல், தக்காளி ரசம், லெமன் புழிஞ்சிருக்கேன். லெமன் ரசம் மாரி இருக்கும். பூர்ணிஸ் ஃபேஷன்லேருந்து கொஞ்சம் இமிடேஷன் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா, அ இப்போ ரெவ்யூக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. ரெவ்யூக்கு வந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வீடியோல ரிவ்யூ பண்ணிட்டு அவங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணிருவேன். அதனால நான் இதெல்லாம் கழுத்துல போட்டு காட்டல. இப்ப வந்து இது ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த இன்விசிபிள் செயின் தான் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால எல்லாத்துலயுமே ட்ரெண்டு.
செம்ம டிமாண்ட் கிடைக்கவே மாட்டேங்குது. நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாரி செயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இப்ப கிடைக்குது. இப்போ ரீசென்ட்டா அவங்க கிட்ட நெறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு. இப்ப எது ட்ரெண்டா போயிட்டுருக்கோ, அது எல்லாமே அவங்களோட பேஜ்ல நீங்க பார்க்க முடியும். கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இன்ஸ்டா பேஜ் லிங்க் குடுத்துருப்பேன். அதுல போய் பார்க்கலாம். இல்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு புடிச்ச கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் 3 இயர்ஸா வந்து நான் இவங்கள ரெஃபர் பண்ணிட்டுருக்கேன். நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க. குவாலிட்டியும் நல்லா இருக்கு. பிரைஸும் அஃபோர்டபுளா இருக்கு. ரொம்ப நாள் வரைக்கும் அந்த கலர் ஃபேட் ஆகுறதில்ல அப்படின்னு நீங்க தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஹேப்பியா இருக்கு. பிரேஸ்லெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, புது புது மாடல்ஸ் வந்திருக்கு. பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிற இந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா, நான் உங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். எனக்கு கையில வியர் பண்ண உடனே அவ்ளோ புடிச்சிருந்தது. ஃபேன்சி மாடல். டெய்லி எனக்கு காலேஜுக்கு போட்டுட்டு போறதுக்கு வந்து ஆப்ட்டா இருக்கும். அவ்ளோ நல்ல குவாலிட்டி. பிரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சைட்ல ஸ்க்ரீன்ல குடுத்துர்றேன். இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற நெறைய பிரேஸ்லெட் மாடல்ஸ் வந்து இவங்க கிட்ட இருந்தது. ஸோ அதுல 3 பிரேஸ்லெட்ஸ் வந்து ரிவ்யூக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இப் சப்போஸ் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது நம்ம ஃபங்ஷனுக்குலாம் கூட்டிட்டு போறோம் அப்டின்னா, கோல்டு போட்டு விடுறதெல்லாம் இப்ப ரொம்ப டேஞ்சர். தங்கம் விலை வேற லெவல்ல ஏறிட்டு இருக்கு. ஸோ அப்ப வந்து இந்த மாரி இமிடேஷன் ஜுவல்லரி போட்டு விட்டோம் அப்டின்னா நமக்கு பிரச்சனை இல்ல. இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவர் ஷேப்ல இருக்கு. குட்டி குட்டியா ஹார்ட்லாம் வந்து சைட்ல குடுத்துருக்காங்க. ரொம்ப கியூட்டா இருந்தது. சின்ன பொண்ணுங்க, காலேஜ் போற பொண்ணுங்கலாம் போட்டுக்கலாம். அதே மாரி பிரேஸ்லெட்ல வந்து சின்ன சின்ன ஸ்டோன் இருக்கிற மாரியான மாடல் நெறைய இருந்தது. இது பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஷேப்ல இருக்கிற ஒரு பிரேஸ்லெட் தான். நான் வீடியோல காட்டுற கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம, இவங்க கிட்ட வந்து ஐம்பொன் ஜுவல்லரி, 1 கிராம் கோல்டு ஜுவல்லரி, பிரைடல் செட்டு எல்லாமே இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுவும் ட்ரெண்ட். ஸ்டட் வந்து 3 பீஸஸ் அஸ் அ காம்போவா ₹399ன்னு நெனைக்கிறேன். 399, 499 அந்த மாரி நெறைய காம்போவா கிடைக்குது. சிங்கிள் பீஸா பர்ச்சேஸ் பண்றத விட, நம்ம 3 பீஸா பர்ச்சேஸ் பண்ணும்போது, ரொம்பவுமே பிரைஸ் வந்து கம்மியாகுது. இது வந்து எனாமல் வச்ச மாதிரியான டிசைன்ஸ். பிளெயினாவும் இருக்கு, கல்லு வச்ச மாதிரியான டிசைன்ஸும் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, இப்போ ட்ரெண்டியா போயிட்டு இருக்கிற நெறைய ஸ்டட் பார்க்கலாம். சின்ன சின்ன ஜிமிக்கி, 1 கிராம் கோல்ட்ல கூட இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. அடுத்தது ரொம்ப கியூட்டான ஒரு சின்ன சைஸ் நெக்லஸ் பார்க்குறோம். நல்லா கழுத்த ஒட்டி வரும். இந்த பீட்ஸ் வச்ச மாடல் வந்து எப்பவுமே ட்ரெண்டு தான். பேங்கிள்ஸ்லயும் உங்களுக்கு வந்து பெருசு பெருசா பீட் வந்த மாரியான ஒரு மாடல் வந்து ட்ரெண்டு. அதே மாரி தான் இப்ப நெக்லஸ்லயும் வந்திருக்கு. நல்லா ரவுண்டா ஒரு டாலர் அதுல வந்து பிங்க் ஸ்டோன் இருக்கு. மல்டி ஸ்டோன், ஒயிட், கிரீன் ஸ்டோன்ஸ் இப்படியும் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாம ஆரம், நெக்லஸ் காம்போஸும் எப்பவுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கும். இந்த ஆரம் பார்த்தீங்கன்னா, ஒரு காசு மாலை மாரி. நல்ல டார்க் காப்பர் கலர்ல ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ்ல வந்திருந்துச்சு. கீழ வந்து பெரிசா அம்மன் உருவம் வச்ச மாதிரியான ஒரு டாலர். பிங்க் ஸ்டோன்ஸ் குடுத்துருக்காங்க. சின்ன சின்ன முத்து வந்திருக்கு. அதுக்கு மேல அழகா 2 மயில் குடுத்துருக்காங்க பாருங்க. செயினும், டாலரும் சேர்ற இடத்துல. அதுக்கு வந்து மேட்சிங்கா ஸ்டட்டும் வந்திருக்கு. என்னைக்குமே ட்ரெண்ட்ல இருக்கிறது இந்த மாங்கா மாலை, காசு மாலை தான்னு நெனைக்கிறேன். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் வச்ச மாடல் அப்படிலாம் கிடைக்கிது. பேங்கிள்ஸ் வந்து இவங்ககிட்ட எப்பவுமே நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். டெய்லி வியர்க்கு வந்து பேங்கிள்ஸ் செட் ஆகாது. என்னன்னா, தண்ணி அடிக்கடி பட்டுச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த கலர் வந்து கொஞ்சம் டல் ஆகும். ஃபங்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாருக்கும். இது வந்து அ 6 பீசஸ் அஸ் அ காம்போன்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி நெறைய பேங்கிள்ஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க வெளிய இந்த மாரி இமிடேஷன் ஜுவல்லரிலாம் வியர் பண்ணிட்டு போயிட்டு வரீங்கன்னா, வந்த உடனே ஈரம், வேர்வை எதுவுமே இல்லாம தொடச்சுட்டு, நீட்டா ஏர் டைட்டா அவங்க எந்த பாக்ஸ்ல உங்களுக்கு அனுப்புறாங்களோ, அதே பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு வரும். மோர் தென் ஒரு 2 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து இவங்க கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ண இமிடேஷன் ஜுவல்லரிலாம் இருக்கு. எதுவுமே ஃபேட் ஆகல. நம்ம எப்படி மெயின்டெயின் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான். ஸோ கடா பேங்கிள்ஸ் ஆஸ் அ பேர் அந்த மாரியும் கிடைக்குது. 4 பீஸஸும் ஆஸ் அ செட் அப்படின்னு கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து பூர்ணிஸ் ஃபேஷனோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் குடுத்துருப்பேன். இன்ஸ்டால போயிட்டு அவங்க கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இல்ல வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு புடிச்ச கலெக்ஷன் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிய வர ஜாப்ஸ் பத்தி அப்டேட் குடுக்கறதா நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உடுமல்பேட்ல வந்து ஃபினான்ஸ் கம்பெனியா அம்மன் ஃபினான்ஸா? அம்மன் ஃபினான்ஸ் கம்பெனி ரெஃபர் பண்ணியிருந்தேன். அது வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேத்துக்குமே ஃபுல் டைம் ஜாப். கேர்ள்ஸுக்கு வந்து அக்கவுண்ட்ஸ் பார்க்குறது மந்த்லி 10,000 சேலரி. பசங்களுக்கு வந்து ஊருக்குள்ள போயிட்டு கலெக்ஷன் பண்ற வேலை. மினிமம் 20,000 சேலரின்னு சொல்லியிருந்தேன். அது அவங்க கூட பேசினேன் நானு. ஸோ அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் தான் நெறைய பேர் வந்து வேலைக்கு அப்ரோச் பண்ணதா சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து பாய்ஸும் நெறைய தேவைப்படுறாங்க.
மோஸ்ட்லி என்னோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லேடிஸ் தான் தெரியும். பட் இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பையனுக்கோ தம்பிக்கோ அண்ணாக்கோ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு வேலை தேவைப்படலாம் அப்படின்றனால தான் அந்த பசங்களுக்கு இருக்கிற ஜாபும் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டில் டவுனுக்குள்ளே இருக்குது இந்த ஃபினான்ஸு. வக்கீல் நடராஜர் வீதின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இப்போ ஸ்ட்ரீட் நேம் எல்லாம் அவ்வளோவா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஸோ அங்கே வந்து ஆஃபீஸ் இருக்குது. கேர்ள்ஸுக்கு வந்து டைமிங் அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to ஈவினிங் 6 சொல்லியிருந்தாங்க. அப்ரோச் பண்ண நிறையா கேர்ள்ஸ் வந்து சாரி 6 o'clock வரைக்கும்லாம் என்னால் வேலை செய்ய முடியாது, நான் 4 மணினா ஓகே அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வெளியே எங்கே நம்ம வேலைக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா 8 hours ஜாப் தான் இருக்குது. அதை விட கம்மியான ஜாப்ஸ் இருக்காது. இப்போது 10 o'clock to 6 o'clockனா 8 hours, இல்லைன்னா 9 o'clock to 5 o'clock இருக்கும். இப்போ எங்களை மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 8 to 4 இருக்குது. காலையில் 8 மணிக்கு போனால் தான் 4 மணிக்கு வர முடியும். அடுத்ததான் ஆஃபீஸ் போகிறவங்க கம்பெனி ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி 9 to 5 இருக்குது. இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் கடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 to 6 இல்லை 11 to 7 அந்த மாதிரி ஜாப் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி வேலை தேடணும் அப்படின்னா அது என்றைக்குமே கிடைக்காது. நம்ம ஒரு வேலை தேடுற சுச்சுவேஷன்லேயும் நமக்கு வந்து அமௌண்ட் வேணுங்கிறப்போ என்ன வேலை கிடைக்குதோ அதில் ஜாயின் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா உடுமல்பேட்டு வந்து என்னோடய நேட்டிவ். டவுனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபினான்ஸ் நிறுவனத்தில் 4 மணிக்குள்ளே நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு கேட்கும்போது அவங்க சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா 6 மணிக்கும் அந்த ஃபினான்ஸு இதை விட்டு வெளியே வந்தால் யாரும் நம்மளை தூக்கிட்டு போகிறதில்ல உடுமல்பேட்டில். அது அவ்வளோ ஒரு சேஃபான ஊர். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, காசு இல்லை, ஹெல்ப் பண்ணுங்கள் மேடம், வேலை இருந்தால் சொல்லுங்கள் மேடம். அப்புறம் சொன்னால் அப்புறம் ஃபோன் பண்ணி என்ன வேலை, எவ்வளோ மணி நேரம் இருக்கணும், எவ்வளோ சம்பளம்ன்ட்டு நீங்கள் வந்து அவங்கள இன்டர்வியூ பண்ணி பார்க்கலாம் 6 மணியா 6 மணி வரைக்கும்லாம் என்னால் இருக்க முடியாது அந்த மாதிரிலாம் சொன்னதாக கேள்விப்பட்டேன். பட் ஒரு 2 கேர்ள்ஸ்க்கு வந்து வேலை கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கஷ்டப்படுற ஏதோ ஒரு குடும்பத்துக்கு வந்து இந்த சேல்ரி இந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த விதத்தில் தான் நான் வந்து இதை தொடர்ந்து போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேலை சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் தான் யூடியூப்பில் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது ப்ரொமோஷன்லாம் எதுவும் இல்லாமல் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஜாப்ஸ் பற்றி. அடுத்ததாக பொள்ளாச்சி மகாலிங்கபுரத்தில் வந்து அந்த ஹே கார்மெண்ட்ஸ் கடை சொல்லியிருந்தேன். ஃபோன் நம்பர் அவங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் ஃபோன் நம்பர் கொடுக்கல. என்னென்னா ஃபோன் நம்பர் கொடுத்தா சும்மா ஃபோன் பண்ணுறது. இப்போ நமக்கு வந்து போர் அடிக்குது, டைம் பாஸ் ஆகணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு நம்பர் எடுத்து ஃபோன் அடிக்க வேண்டிய, என்ன வேலை, எவ்வளோ மணி நேரம், சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நாம் கொஷின் பண்ணுற மாதிரி இருக்கிறனால தான் யாருமே ஃபோன் நம்பருக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க யூடியூப்பில் கொடுக்குறதுக்கே. ஹே கடையிலையும் பார்த்தீங்கன்னா 2 சிஸ்டர்ஸ் தான் அந்த கடையோட ஓனர்ஸ். அக்கா தங்கச்சி 2 பேர் தான் அந்த கடையவே ரன் பண்ணுறாங்க. உள்ள ஃபுல்லாகவே லேடிஸ் தான். லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எடுத்து காட்டுற வேலை. அது ஒரு நல்ல ஒரு பெரிய கடை, அதுவும் சொல்லியிருந்தேன். அங்கேயும் நிறைய பேர் வந்து நான் கொடுத்த லொக்கேஷன் வச்சு கடைக்கே நேரில் போயிட்டு அப்ரோச் பண்ணி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க நிறைய பேர்த்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொன்னாங்க. அடுத்ததான் அதே மாதிரி லேடிஸ்க்கான ஒரு ஜாப் தான் வந்து இப்போ எனக்கு கொடுத்துருக்காங்க, சொல்லி யூடியூப்பில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டில் ஒரு கார்மெண்ட்ஸ் கடை, வேல்மயில் சில்க்குன்னு நினைக்கிற நேமு. நான் வந்து அந்த கடையோட அட்ரஸ்ஸு கூகுள் லொக்கேஷன் கீழே கொடுக்குறேன். அதுவும் டவுனுக்குள்ளே ஊருக்குள்ளே தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஜாப் வந்து காலையில் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நினைக்கிறேன். அதுவும் நான் கிளியராக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரி வந்து 10,000 rupees சொல்கிறாங்க. லேடிஸ் எந்த ஏஜில் வேணாலும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 35 இல்லை 40க்குள்ளே இருக்கிறவங்க, கேர்ள்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும், யார் வேணால் அப்ரோச் பண்ணலாம். அதுவும் துணி கடை தான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து துணியை எடுத்து காட்டுற வேலை தான். சப்போஸ் 10,000 ரூபாய் சம்பளம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர்த்துக்கு ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு ஃபேமிலிக்கு ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க, சம்பளம் பத்தலை அப்படின்றப்போ ஒரு லேடியும் ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ராவோ ஒரு 10,000 வந்தால் அந்த குடும்பத்துக்கு அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேல்மயில் சில்க்ஸோட ஃபுல் அட்ரஸ் கொடுக்குறேன், கூகுள் மேப் லொக்கேஷன் கொடுக்குறேன், எவ்வளோ மணி நேரம் வேலை அப்படின்றதையும்
குடுக்குறேன். அது ஓகேன்னா நீங்க அந்த கடைக்கு போங்க. ஏன்னா அங்க போயிட்டு அதுக்கப்புறமா இந்த டைமிங்ல என்னால வர முடியாதுன்னு சொல்றதுக்கு டைமும் வேஸ்ட். அதுக்காக சொல்றேன் நானு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த அம்மன் ஃபினான்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, இந்த பசங்களுக்கு வந்து 20,000 சேலரின்றது பேசிக். அவங்களுக்கு வந்து கலெக்ஷன் ஜாப். ஸோ ஊருக்குள்ள போயிட்டு ஒரு மந்த்லி மாசம் ஃபுல்லா கலெக்ஷன் ஜாபுக்கு போனோம். கரெக்டா அவங்க கலெக்ஷன் பண்ணாங்கன்னா இன்சென்டிவும் இருக்குதான். ஸோ பார்த்தீங்கன்னா 20,000 சேலரி ப்ளஸ் ஒவ்வொரு மாசமும் நல்லா ஒர்க் பண்ணா இன்சென்டிவ் மட்டுமே 10,000லேருந்து 15,000 வரைக்கும் கிடைக்குமா. ஸோ மேக்ஸிமம் ஒரு 35,000 சேலரி அது உடுமல்பேட்டில் கிடைக்கிது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உடுமல்பேட்டில் பசங்க யாருக்காவது இந்த ஜாப் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க யாருக்காவது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, இல்லை ஒரு சில டிகிரி முடிச்சிருப்பாங்க, வேலை தேடிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு டைமிங்க்கு கூட போயிட்டு வேலை பார்த்தா ஒரு அமௌண்ட் வருது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இப்போ சப்போஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வக்கீல் நடராஜர் வீதியில் தான் இருக்குது அந்த அம்மன் ஃபினான்ஸ் நிறுவனம். நீங்கள் டேரெக்டாகவே போகலாம். சப்போஸ் அந்த வீடியோ எதுன்னு உங்களுக்கு தெரியல, தேட முடியலன்னா நீங்கள் டேரெக்டாகவே இந்த மாதிரி மருமகள் கிச்சனில் சொன்னாங்க யூடியூப் சேனலில் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். அப்புறம் எல்லா வீடியோஸ்லேயுமே ஆன்லைன் ஜாப் சொல்லுங்கள், டைப்பிங் ஜாப் சொல்லுங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லுங்கன்னு கேட்டவங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கேட்டிருந்தேன். அப்படின்னா என்ன, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா ஆன்லைன் ஜாபில் ஒர்க் பண்ணுறதுனா என்னன்னு நான் கேட்டதுக்கு யாருமே எனக்கு பதில் சொல்ல. கமெண்ட்டில் என்ன கேட்குறீங்கன்னே எனக்கு புரியல. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அந்த கம்பெனியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கும் ஆன்லைன் ஜாப் இருக்கும். இல்லை வேறு ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் இந்த கொரோனாக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஜாப்னு ஒன்று வந்துச்சு. மற்றபடி வேறு யார் வந்து, அதாவது ஒரு கம்பெனியில் நம்ம ஒரு டிகிரி முடித்து ஏதாவது ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஒரு கோர்ஸோ ஏதாவது கற்றுக்கிட்டு ஒரு கம்பெனிக்குள்ளே போய் நம்ம ஜாயின் பண்ணி அந்த கம்பெனி பை லக்கு நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துச்சு, லேடிஸ்க்கு கொடுத்துச்சுன்னா அந்த கம்பெனிக்காக லேடிஸ் ஒரு சிலர் வந்து வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுவாங்க. இதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஜாப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது இல்லாமல் வேறு என்ன ஆன்லைன் ஜாப் இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா என்ன ஜாப் சம்மந்தப்பட்டு சம்பாதிக்கிறது சம்மந்தப்பட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்ணாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லுங்கள், ஆன்லைன் ஜாப் சொல்லுங்கள், டைப்பிங் ஜாப் சொல்லுங்கள், இந்த மாதிரி கேட்குறீங்க. அப்படி மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் சொல்ல கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ தடவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். சரி, அப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஜாபுக்கு வந்து நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க? நீங்கள் ஏதாவது ஐடி அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? ஏற்கனவே ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து ஆன்லைன் ஜாப்னு கேட்குறீங்களா? அப்படியே எங்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் தான் வந்து ஏதாவது ஒரு ஐடி நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணி வேலை வாங்கணும். இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சாலுமே இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் சொல்லவே தேவையில்லை. இருந்தாலும் சும்மா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறது எனக்கு வந்து ஆன்லைன் டைப்பிங் ஜாப் சொல்லுங்கள். அப்படியே ஒரு டைப்பிங் ஜாப்னு இருந்தாலும் என்னத்தை டைப் பண்ணுவீங்க, என்ன கண்டென்ட்டு, அந்த ஏதாவது ஒரு ஒரு ஃபேக்டை பற்றி இல்லை ஏதாவது ஒரு ஃபீல்டை பற்றி ஒரு நாலேஜ் இருந்து அதுக்கு வேணால் ஏதாவது ஒரு கண்டென்ட் டைப்பிங்னு ஒரு ஜாப் இருக்கலாமா இருக்கும். எனக்கு தெரியாதனால தான் இதை பற்றி நான் வீடியோவில் அடிக்கடி பேசிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஆன்லைன் ஜாபு, டைப்பிங் ஜாப்புன்னு சொல்லி கேட்குறீங்க பார்த்தீங்களா கமெண்ட்டில், நீங்களே அப்படின்னா என்ன, ஆன்லைன் ஜாப்னா என்ன, அப்படி ஒன்று இருக்குதா, என்ன மாதிரி ஜாபெல்லாம் ஆன்லைனில் வீட்டில் உட்காந்துட்டே பார்க்குறாங்க, மாதம் அவங்களாம் எவ்வளோ ஆயிரக்கணக்குலையும் எப்படி லட்சக்கணக்குலையும் நிஜமாகவே சம்பாதிக்கிறாங்களா? அப்படி யாராவது சம்பாதிக்கிறாங்கன்னா எனக்கு தயவு செஞ்சு அவங்கள சொல்லுங்கள். நானும் விசாரித்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்படி ஒரு ஜாப் இருக்குது நமக்கு வந்து, அதாவது ஒரு டிகிரி கூட இல்லைனாலுமே நமக்கு வந்து ஆன்லைன்லன்னு ஒரு ஜாப் நமக்கு தர்றாங்க, அதில் போய் நம்ம ஜாயின் பண்ணி உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா மாதம் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து காசு கொட்டும் அப்படின்னு வந்து கமெண்ட்டில் கேட்குறனால உண்மையாகவே அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆன்லைன் ஜாப்னா என்ன, அதே மாதிரி டைப்பிங் ஜாப்னா என்ன, யாராவது டைப் பண்ணி சம்பாதிக்கிறாங்களா, அது கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஆன்லைன் ஜாப் டைப்பிங் ஜாப் சொல்லுங்கன்னு கேட்குறனால சப்போஸ் அப்படி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி தெளிவாக விசாரித்து உண்மையாகவே அதில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சத்தியமாக சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு அதை பற்றி வீடியோ போட்டுருவேன். நான் நிறைய லேடிஸ் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க, எனக்கும் ஆசையாக இருக்குது. அப்படி ஒரு ஜாப் இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது ஜென்யூனான ஜாபா இல்லையா அப்படின்றத நான் ஒரு யூடியூபராக அது வந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து பார்த்துட்டு நான் வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இல்லைன்னா என்னை நம்பி அந்த வெப்சைட்டில் போயிட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப் எல்லாமே
நம்மளை காசு கட்ட சொல்லுது. ஸோ அந்த காசை வந்து நான் கட்டி அதில் வந்து ஒர்க் பண்ணி அந்த காசு ஏமாந்து போனாலும் பரவாயில்ல, எப்போனாலும் பரவாயில்ல, நான் 1 மாதமோ 6 மாதமோ அதில் ஒர்க் பண்ணி உண்மையாகவே எனக்கு அவங்க சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததான் கோயம்புத்தூர்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டால் வந்து ஒரு லாயர் போட்டிருந்தாங்க, ஆள் கிடைக்கல, 3 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் அப்படி சொல்லி அந்த வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் கோயம்புத்தூர்ல இருக்கவங்க வந்து ஜாப்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போதைக்கு அவங்க வந்து எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலை, ஏன்னா அவங்களுக்கு ஆள் கிடச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆள் வந்து தேவைப்பட்டால் கண்டிப்பாக சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ சம்மர் டைமில் வந்து கோயம்புத்தூரில் மறுபடியும் எக்ஸிபிஷன் ஸ்டால்ஸ் வந்து போட போகிறாங்க. அப்போ ஸ்டால் போடும்போது நான் இந்த மாதிரி வீடியோவில் சொல்ல முடிஞ்சுன்னா சொல்கிறேன். இல்லை எமர்ஜென்சியாக எனக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருவேன். இப்போ நாளைக்கோ நாளைக்கோ ஸ்டால் வரப்போகுது, இன்றைக்கி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா நான் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் எந்த இடத்துல எக்ஸிபிஷன் நடக்க போகுது, அங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டால் இருக்க போகுது அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்ஸை கொண்டு போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஸ்டாலாக போட்டு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இல்லை யாருக்காவது வந்து அங்கே ஸ்டால் போடுறதுக்கு ஆள் உதவி தேவைப்படுது அப்படின்னா சம்பளத்துக்கு ஆள் கேட்குறாங்கனாலும் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுக்குறேன். ஸோ அதனால என்னன்னா நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கம்யூனிட்டி போஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு ஹோம் பேஜில் வரும். ஸோ இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். வீடியோக்கெல்லாம் யார் லைக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உழைச்சி மட்டும்தான் சம்பாதிக்க முடியும், ஹார்ட் ஒர்க் பண்ணி மட்டும்தான் சம்பாதிக்க முடியும், படிப்புனால சம்பாதிக்க முடியும், ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்னால மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து அந்த மாதிரியான போஸ்ட் மட்டும்தான் என்னோட சேனலில் வரும். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.